மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்காவோட சீசன் 2 எபிசோட் 4 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க கூட அஜுடாஷிக்கி இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு அஜுடாஷிக்கி அவங்க கிட்ட பேசுகிறாரு. என்ன கண்ணு, என்னை பார்த்து பயப்படுறியா? பயப்படாத. உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் உன்னை வச்சு போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆகும்? எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியும்னு அஜுடாஷிக்கி சொல்கிறாரு. உனக்குள்ள இன்னமும் இந்த ஹியூமன் சென்ஸ் இருக்கு போலயே. இப்படியே இருந்தால் எதுவும் சரிப்பட்டு வராது. சரி, இதெல்லாம் நம்ம இங்கே பேச வேண்டாம். நீ என் கூட வா, நமக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அஜுடாஷிக்கி சொல்கிறாரு. நான் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா நான் உன்னை எப்போவோ கொண்டு இருப்பேன். என்ன பண்ணுறதுன்னு அஜுடாஷிக்கி சொல்லிக்கிட்டே ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாரு. அதிலிருந்து மிஸ்டீரியஸான சில பேர் வராங்க. இப்படி பிடிப்பட்ட அந்த பொண்ணை கொண்டு போய் உடனே ரிசர்ச் பண்ணுங்க. நான் எதிர்பார்த்த அவுட்புட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு இங்கே இருக்கிற பிணங்களை கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அஜுடாஷிக்கி சொல்கிறாரு. ஓப்பனான போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது. அந்த மிஸ்டீரியஸ் கேங் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த அஜுடாஷிக்கி மறுபடியும் பேசுகிறாரு. இப்போ வரைக்கும் நான் பிளான் போட்ட மாதிரியே தான் எல்லா விஷயங்களும் மூவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இப்போது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ப்ரோட்டோடைப்ஸும் இருக்குது. இவ்வளோ பர்ஃபெக்டாக போகிற என்னோட பிளானை யாராலையுமே கெடுக்க முடியாதுன்னு அஜுடாஷிக்கி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஆக்ரோமோவோட ஒரு டைமென்ஷனை நமக்கு காட்டுறாங்க. இங்கே ஆக்ரோமோ கூட வேற ஒரு ஒச்சிசுக்கியும் இருக்காரு. இவரோட நேமுங்கிறது ரிவீல் செய்யப்படலை. இவர் ஆக்ரோமோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒச்சிசுக்கி ஹியூமன் ஹைபிரிட்ஸ் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு முடிவை கட்டியே ஆகணும். இது மட்டும் இல்லாமல் ஒச்சிசுக்கி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏர்த்தில் என்னோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ஒரு ஒச்சிசுக்கி சொல்கிறாரு. இதை கேட்ட ஆகுறோமோ இதனால் ஏர்த்துக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும்னு கேட்குறாரு. ஒச்சிசுக்கியை தடுக்க பூமியில் வைக்கப்பட்டிருக்க என்னோட அந்த டூல் ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்தே உனக்கு புரியலையா? நம்ம எதிர்பார்த்த அந்த நேரம்ங்கிறது இப்போது வந்துடுச்சு. நம்ம உடனே அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. பட் உன்னோட ஹெல்ப்பும் இதுக்கு தேவைப்படும். நீ எப்படியாவது அந்த பர்சனை உள்ளே கொண்டு வரணும். அவன்தான் இந்த ஒட்சுசுக்கிஸை ஹேண்டில் பண்ண சரியான ஆளாக இருப்பான்னு அந்த ஒட்சுசுக்கி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. நெரிடா எப்படியோ போராடி சாஸ்கேவையும் சரடாவையும் மீட் பண்ண வச்சுருக்காங்க. இவங்க பல வருஷம் கழித்து பார்த்துக்கிறாங்க. அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் சரடா அவரை ஹக் பண்ணுறாங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பான்னு சரடா சொல்கிறாங்க. சரடா, நான் முன்ன பார்த்ததை விட இப்போ நீ ரொம்ப வளர்ந்துட்டேன்னு சாஸ்கே சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் ஆமை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். முன்னாடி விட நீங்கள் ரொம்ப மஸ்குலராக ஆகிட்டீங்க. இதுக்கும் அம்மா ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களான்னு சரடா கேட்குறாங்க. இதுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிக்கல. பட் இதுக்கும் உங்கள் அம்மா தான் காரணம். நான் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, எப்படியாவது உங்கள் அம்மா எனக்கு டெலிஷியஸான ஃபுட்டை கொடுத்துருவாங்க. இதுதான் நான் ஹெல்த்தியாக இருக்க காரணம்னு சாஸ்கே சொல்கிறாரு. இதை கேட்ட சரடா, எனக்கும் இதே பிரச்சனை தான். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட மொத்த ஸ்குவாடுக்குமே சேர்த்து அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க. அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும்னு ஆகிடும்னு சரடா சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சரடா, நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு சாஸ்கே கேட்குறாரு. ஆமாம், உண்மைதான். இதுதான் என்னோட லாஸ்ட் மிஷன். இதுக்கப்புறம் நான் ஹொக்காகேவா பொறுப்பேற்றுக்க போகிறேன்னு சரடா சொல்ல சாஸ்கே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரடா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சாஸ்கே சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு அங்கே இன்னொரு கேரக்டர் வருது. அது வேற யாரும் இல்லை, இனோஜின் தான். ஹலோ சாஸ்கே,
நீங்கள் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இப்போ நான் சரடாவை கூட்டிகிட்டு போயே ஆகணும். ஏன்னா எங்களோட மிஷனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு ஈனோஜின் சொல்கிறாரு. உடனே சாஸ்கே சரடாவோட ஃபோர்ஹெட்டை பிஞ்ச் பண்ணி நல்லா பண்ணுங்க உக்காகேன்னு சொல்கிறாரு. சரடா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லபடியாக உன் மிஷனை முடிச்சுட்டு வான்னு சாஸ்கே சொல்கிறாரு. சரடா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. காட்சிகள் மாறுது. சாஸ்கே அவரோட ஆமை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ரிலேட்டடாக ட்சுனாடேவும் சாக்குராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாக்குரா கிட்ட ட்சுனாடே இதில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சாஸ்கேக்கு பொறுத்தனப்புறம் கண்டிப்பாக அவன் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்டிங் பீரியட் அப்போது இந்த ஆம் சாஸ்கேவோட செல்ஸை ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகும். அதாவது சாஸ்கேவோட ஏஜுக்கு சமமாக அதுவும் மாறும். அப்படி ஆனாதான் சாஸ்கேக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் சாஸ்கே ஒத்துக்குவானான்னு ட்சுனாடே கேட்குறாங்க. கண்டிப்பாக, நான் ஆல்ரெடி சாஸ்கேவோட ப்ரோஸ்தட்டிக் ஆமை ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாஸ்கேவை பார்த்துக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக கூட இருக்கணும். இதனால் கோனஹா ஹாஸ்பிட்டலில் வேறு சில பேரை டெம்பரவரியாக இன்சார்ஜாக போட்டிருக்கேன். சாஸ்கே வந்த உடனே இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சாக்குரா சொல்கிறதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் முடிஞ்சுது. சாஸ்கே இங்கே வந்து உட்காருன்னு சாக்குரா சொல்கிறாங்க. சாஸ்கேவும் அங்கே வந்து உட்காந்து அவரோட கையில் இருக்கிற பேண்டைடை கழட்டுறாரு. அதுக்கு அவர் கஷ்டப்படுறத பார்த்த சாக்குரா அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஆமை ஹீல் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது. பட் இதை நம்ம பண்ணியே தான் ஆகணும்னு சாக்குரா சொல்கிறாங்க. சாஸ்கே நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சாக்குரா கேட்குறாங்க. சாஸ்கேவும் அதுக்கு ரெடின்னு சொல்ல, சாஸ்கே உன்னோட ஷர்ட்டை கழட்டு, ப்ரீ மெடிக்கேஷன்ஸை நான் உனக்கு கொடுக்கணும்னு ட்சுனாடே சொல்கிறாங்க. இந்த மெடிக்கேஷன்ஸ் உன்னோட செல் நல்லா ஃபியூஷன் ஆக ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாங்க. சாஸ்கேக்கு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதில் நருட்டோ இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு ஒட்சுசுகி கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க. அங்கே சாஸ்கே முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கு நருட்டோ, சாஸ்கே எழுந்துரு, நமக்கு படுத்து தூங்கலாம் நேரம் இல்லை. நீ இப்படி படுத்து தூங்குனா நம்ம வில்லேஜ் உன்னோட ஃபேமிலிக்கெல்லாம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருன்னு நருட்டோ கத்துறாரு. நருட்டோ இவ்வளோ சொல்லியும் சாஸ்கே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இதனால தான் நருட்டோ இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு கில்ட்டுங்கிறது சாஸ்கேக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தை நினச்சி சாஸ்கேக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்குது. இதை ட்சுனாடே பார்க்குறாங்க. சாஸ்கே உனக்கு ஊசின்னா பயமா என்ன? உடம்பு ஃபுல்லாக இப்படி வேர்த்திருக்குன்னு கேட்குறாங்க. இதை சொல்லிக்கிட்டே சாஸ்கேக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. இப்போ இது வேலை செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு ட்சுனாடே சொல்கிறாங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிற இந்த ஹேண்டை நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் புது ஆமை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சாக்குரா சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ட்சுனாடே சொல்கிறாங்க. அப்புறம் சாக்குரா கேலிப்ரேட்டருங்கிற ஒரு மிஷனை தூக்கிட்டு வராங்க. சாஸ்கே இதில் உன்னோட கையை வை, இது ஈஸியாக உன்னோட ஹேண்டை கட் பண்ணிடும். அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த டிவைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சாக்குரா சொல்கிறாங்க. இதில் ஹேண்டை வச்ச அப்புறம் அது கரெக்ட் பொசிஷனில் இருக்கா இல்லையாங்கிற இண்டிகேஷனும் நமக்கு வந்துடும். சேம் டைமில் நான் ஹீலிங்கையும் பண்ணுவேன். இப்படி பண்ணுறதால ஈஸியாக எக்ஸஸாக இருக்கிற ஹார்மை கட் பண்ண முடியும். டிஷ்யூ டேமேஜை இது தடுக்கும். இன்ஃபெக்ஷனும் ஆகாதுன்னு ட்சுனாடே சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆப்ரேஷனை சாக்குரா தான் பண்ண போகிறா. இப்படி கட் பண்ணும்பொழுது பிளட் அதிகமாக வராமல் பார்த்துக்கணும். அது சாஸ்கேக்கு ஆபத்தாக முடியும். அதனால் பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ட்சுனாடே சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கலுங்கிறது இருக்குது. அதாவது சாஸ்கேவோட ரீஜெனரேஷன் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. வரலாற்றில் ரொம்ப கம்மி பேர் தான் இந்த ப்ராஸ்தட்டிக்கை ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டவங்களாக இருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே இது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நருட்டோ உசுமாக்கி அவனோட ரீஜெனரேஷன் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த ஆமை அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அடுத்து மாதரா ஆசிரமாவோட ஹீலிங்கை வச்சு அவனோட ஆமை அவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான்.
பட் சாஸ்கே இப்படி பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளோட 100 சீல்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி தான் சாஸ்கேவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சுனாடே சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்சிகள் மாறுது. நெரிடா இங்கே நிறைய மரக்கட்டைகளை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது போதும்னு நெரிடா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது சில குட்டி பசங்க இவங்களை தேடி வராங்க. நெரிடா, நானும் கட்டையை வெட்டுறேன் கூடுன்னு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு நெரிடா சொல்கிறாங்க. இந்த பசங்க எல்லாருமே ஓடி வந்து நெரிடாவை கட்டி பிடிக்கிறாங்க. நெரிடா இந்த பசங்க மேலே உண்மையாகவே அன்பு வச்சுருக்காங்க. நெரிடா, ஏன் நீங்கள் மரக்கட்டைகளை வெட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பசங்க கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பனிக்காலம் வரப்போகுதில்ல, அதுக்காக தான் நான் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கு நல்ல ட்ரைனிங்காகவும் இருக்கும். ஹேமரை லிஃப்ட் பண்ணி உட்டை சாப் பண்ணுறது ஆர்ம்ஸுக்கு நல்லது. நல்ல என்டியூரன்ஸ் உடம்புக்கு கிடைக்கும். அதோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர்ஸும் எனக்கு கிடைக்கும்னு நெரிடா சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு, நெரிடா, எங்களுக்காக இந்த வால்நட்டை உடைச்சி தரீங்களான்னு கேட்க, நெரிடா அதை வெறும் கையாலேயே உடைக்கிறாங்க. இதை பார்த்து பசங்க ஷாக் ஆகுறாங்க. நெரிடா அந்த வால்நட்ஸை அவங்களே சாப்பிட்றாங்க. அப்போது அங்கே ஒரு பாட்டி வந்து நெரிடாவை தனியாக கூப்பிடுறாங்க. நெரிடாவும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அங்கே போனால் அந்த பாட்டி நெரிடாக்கு ஒரு பையில் காசை போட்டு கொடுக்குறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்னையும் என்னோட பசங்களையும் நல்லாவே கவனிச்சுக்கிட்ட. உனக்கு என்னால் அதிகமாக கொடுக்க முடியலைனாலும் இதை வச்சுக்கோன்னு அந்த பாட்டி பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு நெரிடா, பாட்டி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிதான் நான் பண்ணுறேன். நீ கொடுக்குற காசுக்காக பண்ணலை. அதனால் அந்த பையை தூக்கிட்டு ஓடிடு. ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு தோணுச்சுன்னா வெறும் வால்நட்ஸு கொடு போதும்னு நெரிடா சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு நாங்கள் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு அந்த பாட்டி சொல்ல வால்நட்ஸ் போதும்னு நெரிடா சொல்கிறாங்க. அப்புறம் நெரிடா சில விஷயங்களை பேசுகிறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் இன்னும் பெருசாக உதவி இருக்கணும். ஆனால் என்னால் அது முடியலை. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் என் அக்கா சரடா ஹொக்காகே ஆவா. அப்போ நானே பர்சனலாக போய் அவகிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லுவேன். டாப்பில் இருக்கிற இந்த கிழடுங்க இன்னைக்கு உங்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம இருக்கலாம். ஆனால் சரடா வந்த அப்புறம் அவனுங்க கேட்டு தான் ஆகணும்னு நெரிடா சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு இந்த குடும்பம் யார், இவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி நெரிடா பேட்ரோல் பண்ணும்போது இந்த குடும்பத்தை பார்க்குறாங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பயந்து போய் இருந்ததா சொல்கிறாங்க. இவங்க இப்படி ஆனதுக்கு காரணம் ஒட்சுசுகி வொர்ஷிப்பர்ஸ் தான். இவங்க ஏழைகளை டார்கெட் பண்ணி அவங்கள கடத்தி கொண்டு போய் ஒட்சுசுகிஸ்க்கு கொடுக்கறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கானுங்க. இதிலிருந்து இந்த குடும்பத்தை நெரிடா காப்பாற்றுறாங்க. பட் இதை பற்றி நெரிடா ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொன்னால் யாரும் அவங்கள நம்பலை. ஏன்னா நெரிடாவோட கேரக்டர் எப்போவுமே ரூடாக தான் இருக்கும். இதனால் நெரிடாவோட இந்த கதையை கேட்கக்கூட யாரும் முன் வரலை. இதனால் நெரிடா ஒரே ஆளாக இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெரிடா இவ்வளோ விஷயத்த சொன்ன அப்புறம் அந்த பாட்டி, நெரிடா, எங்களோட ஒரே நம்பிக்கை நீதான். நீ சொன்ன அந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. காட்சிகள் மாறுது. சாஸ்கேவோட ஆமை ஒரு வழியாக சுனாடேவும் சாக்குராவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சாஸ்கே, உங்கள் ஹேண்டை மூவ் பண்ணி பாருங்கன்னு சாக்குரா சொல்ல சாஸ்கே அவரோட கையை பட்டுன்னு திருப்பிடுறாரு. உடனே சாக்குரா இவ்வளோ வேகமாலாம் திருப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்கே ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே ஷாக்காகி பார்க்குறான்னு சாக்குராவும் சுனாடேவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாஸ்கேவோட கையில் ஹாகுரோமோ கொடுத்த அந்த 3 சீல் இன்னமும் இருக்குது. இது அந்த சீல் தானேன்னு சாக்குரா ஷாக்காகி கேட்க இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாஸ்கே இந்த 3 சீலை வச்சு ஒட்சுசுகிஸை ஹண்ட் பண்ணுவாரா? உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.